Good morning, students. Now we are studying Geography Lesson 6, Physical Geography of Tamil Nadu. In this lesson, for the past 3 classes, we studied about location of Tamil Nadu, physical divisions, climate, rivers of Tamil Nadu, soil and forest. Now we are going to study wildlife and natural disasters in Tamil Nadu. First one, wildlife. Animals and birds live in forests constitute the wildlife. Tamil Nadu has a variety of wild animals, birds and reptiles. Hills are an ideal refuge for elephants, bisons, tigers, deer and monkeys. Several wildlife sanctuaries and national parks have been set up to protect the animal life in the state. வன உயிரினங்கள், வைல்ட் லைஃப்னா என்ன? வன உயிரினங்கள். காடுகளில் வாழக்கூடிய விலங்குகள், பறவைகள் நாம் வனவிலங்குகள், வைல்ட் லைஃப்னு சொல்கிறோம். பலவிதமான வனவிலங்குகள், பறவைகள், ஊர்வன தமிழ்நாட்டில் இருக்குது. யானைகள், காட்டு எருமைகள், புலிகள், மான், குரங்குகள் இதெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக பலவிதமான வன விலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் நம்ம ஸ்டேட்டில் அமைச்சிருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைச்சரிவுகள் பல்வேறு வனவிலங்குகளும் தாவரங்களும் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்கள், நேஷ்னல் பார்க், பயோஸ்பியர்ஸ் ரிசர்வ்ஸ் நிறையா இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், தென் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே. தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் வித் வேரிட் கிளைமேட், லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். This makes our state a distinct one among the Indian states. In Tamil Nadu, if the available resources are utilized rationally, it may continue to be at top in the country. So, it is a duty of every individual to strive towards achieving this goal. மாறுபட்ட சூழ்நிலைகள், நில அமைப்புகள், அப்புறம் பல்வேறு வளங்களை இருக்கக்கூடிய தமிழ்நாடு ரொம்ப பெஸ்ட் ஒன்றா இருக்குது. இதனால் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இருக்கிற வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தினா இந்திய மாநிலத்தில் தமிழ்நாடு முதன்மையாக திகழும் அப்படிங்கிறதுக்கு மறுப்பேதும் இல்லை. இதனால் இந்த இலக்கை அடையிறதுக்காக முயற்சி செய்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய இம்பார்ட்டன்ட் கடமையாக இருக்குது. தென் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள். எ சடன் நேச்சுரல் catastrophe that causes great damage or loss to lives and properties is called disaster. உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரழிவு தான் பேரிடர் அப்படின்னு சொல்கிறோம். According to the United Nations Office for Disaster Risk Reduction, UNDRR is the concept and practice of reducing disaster risks through systematic efforts to analyze and reduce the causal factors of disasters. This includes reducing exposure to hazards, licensing the vulnerability of our people and property, wise management of land and environment, and improving preparedness and early warning for adverse events. ஐக்கிய நாட்டு சபைகள் ஐக்கிய நாட்டு சபை யூஎன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அபாய நேர்வு குறைப்பு அமைப்போடைய கூற்று இருக்கு இல்லையா, அதுபடி அபாய குறைப்பு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பேரிடருக்கான காரணங்களை முறையை கண்டுபிடிச்சி அந்த இடர் வரும்போது அதனோட தாக்கங்களை குறைக்கிறது. இது இடர் உண்டாகக்கூடிய இடங்களை தவிர்க்கிறது, மக்களோட உயிர் உடைமைகளை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது, நில மேலாண்மை, சூழ்நிலை மேலாண்மை, எதிர் விளைவுகள் குறித்த தயார் நிலை, இந்த மாதிரி எச்சரிக்கைகளெல்லாம் இது உள்ளடக்கினதாக இருக்குது. Here we will discuss about the natural disasters of Tamil Nadu and the measures to be adopted before, during and after different disasters. தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு பேரிடர்கள் எப்படி உருவாகுது, அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட்ஸ்லைடு. லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா நிலச்சரிவு. Landslide, a collapse of a mass of earth or rock from a mountain or cliff is called landslide. Water is the most common trigger of a landslide. மலைகள் அல்லது குன்றுகளுடைய ஒரு பகுதியோ அல்லது பாறைகளோ சரிஞ்சு வீழ்ந்தா இதை நம்ம நிலச்சரிவுன்னு சொல்கிறோம். நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எது அப்படின்னா வாட்டர், நீர் தான்.
மழை பெஞ்சு அந்த தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அதனால தான் நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படுறது. Nilgiris in Tamil Nadu is identified as one of the most vulnerable districts in the country, and landslides pose a major threat in this area. The other regions which are prone to landslides are Coimbatore and Palani Hill of Thindikkal district, where Kodaikanal Hill Station is located. தமிழ்நாட்டில் நீலகிரி மலைப்பகுதி நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்குது. இது வந்து பயங்கரமாக ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளான பகுதியாகவும் இருக்குது. கோயம்புத்தூர், தேனி, அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் இதெல்லாம் நிலச்சரிவுக்கு அடிக்கடி ஆளாகக்கூடிய மற்ற பகுதிகள். ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் பிஃபோர், அந்த அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், திடீர்னு நிலச்சரிவு வருது அப்படின்னா அதுக்கு நாம் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா, பிஃபோர் கிரியேட் அவேர்னஸ், ஸ்டே அலர்ட் அண்ட் அவேக், மானிட்டர் த நியூஸ் அப்டேட்ஸ், மேக் எவாக்குவேஷன் பிளான், listen for any unusual sounds that might indicate moving debris such as trees cracking, boulders knocking, and consider leaving the place of landslide if it is safe to do so. விழிப்புணர்வு ஏற்படும், எல்லாத்துக்கும் மேலே அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். எப்பயுமே எச்சரிக்கை தயார் நிலையில் வச்சுக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எப்படி நாம் அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் ஆகணும், எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வழக்கத்துக்கு மாறாக சிதைந்த பொருட்கள், உடைந்த மரங்கள், அப்புறம் கூழாங்கற்களோட நகர்வுகள் இதையெல்லாம் நாம் கவனிக்கணும். மூவிங் டெப்ரிஸ்னால் கூழாங்கற்களுடைய நகர்கள் எப்படி திடீர்னு ஏன் அது நகருது அப்படின்னு நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிலச்சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் அந்த பகுதியை விட்டு நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு உடனே போயிடணும். தென் ஆஃப்டர் நிலச்சரிவு நடந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஸ்டே அவே ஃப்ரம் த ஸ்லைட் ஏரியா, listen to local radio or television stations for the latest emergency information, watch the flooding which may occur after a landslide or debris flow, check for injured and trapped persons near the slide without entering the direct slide area. நிலச்சரிவுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு தள்ளி நாம் இருக்கணும், பக்கத்தில் போகக்கூடாது. லோக்கல் ரேடியோ, நியூஸ் அதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிலச்சரிவுக்கு பின்னாடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெள்ளம், அப்புறம் கழிவுகளோட நகர்வு இதை நம்ம கவனிக்கணும். நேரடியாக நிலச்சரிவு நடந்த பகுதிகளுக்கு நாம் போகக்கூடாது. அதே மாதிரி காயம்பட்ட இந்த சரிவில் சிக்கினவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மீட்கிறதுக்கு உண்டான செயல் ஈடுபடுறவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். தென் flood, second one floodனா வெள்ளப்பெருக்கு. Flood is a common one in the coastal districts of Tamil Nadu during northeast monsoon. The recent flood occurred in the state was in 2015. வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வெள்ளப்பெருக்குங்கிறது பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போது 2015 நவம்பர் டிசம்பர் இந்த மந்த்ஸில் வடகிழக்கு பருவக்காற்று அதிகமான மழைப்பொழிவு இருந்துச்சு. அதனால் தென்னிந்திய வெள்ளப்பெருக்கு ஒரு சமீபத்திய ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இதனோட ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் இதில் வந்து முன்னாடி நம்ம வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிகாஷனாக இருந்துக்கணும் அப்படின்னாக்கா, பிஃபோர் know about relief centers and evacuation routes, keep emergency phone numbers and important informations, fold and roll up things on to higher ground. சேவை மையங்கள், வெளியேறக்கூடிய வழிகளை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவசர கால தொலைபேசி எண்கள், செய்தித்தாள்கள் அது மூலமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பொருட்களை சுருட்டியும் மடிச்சியும் உயரமான பகுதிகளில் நாம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். டியூரிங் வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு, நாம் அதில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்படி நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னாக்கா, பி குவிக், கீப் சேஃப் அண்ட் என்ஷூர் தட் children and elderly are safe by leaving the house to a higher ground. Turn off all electrical appliances and gas. Leave the area before it's too late. Do not drive through the water. Stay away from power lines or broken power transmission cables and try to keep away from flood water. குழந்தைங்க, வயசானவங்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வீட்டில் இருந்து உயரமான பகுதிகளுக்கு வெளியேற்றதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்தது எல்லா எலக்ட்ரிக்கல் அப்புறம் கேஸ் சிலிண்டர்ஸ் அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். சீக்கிரம் வெளியில் போகணும் அந்த இடத்த விட்டு. நீரின் வழியாக நம்ம டிரைவிங் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் லைன்ஸு, கேபிள்ஸ், டிரான்ஸ்மிஷன் கேபிள் எல்லாம் அதில் இருக்கும். அதில் நம்ம மாட்டிக்கிட்டு நமக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது. ஸோ வெள்ளம் நடந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம தள்ளி போயிடணும்.
தென் ஆஃப்டர் வெள்ளப்பெருக்குக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் ஷுர் டு கெட் பேக் இன்சைட் யுவர் ஹவுஸ். Keep all power and electrical appliances off before it is okay to put them on and wear appropriate dress before cleaning house which is necessary to clean the contamination. வெள்ளப்பெருக்கு நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்ம வீட்டுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம போகிற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம உறுதி செஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸையும் ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பராக இருக்குதா, கண்டிஷன் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் கையில் தொடணும். அது மாதிரி பழுதுபட்ட பொருட்களை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு சில ட்ரெஸ் கோட் இருக்கும் இல்லையா, அதை நாம் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கண்டாமினேஷன்லேருந்து நாமளே பாதுகாத்துக்க முடியும். தென் சைக்ளோன்னா என்ன? புயல். The coastal regions of Tamil Nadu are often hit by the tropical cyclones formed in Bay of Bengal during northeast monsoon. Occurrences of flood, losses to lives and properties are the recurring one in the state. வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் பே ஆஃப் பெங்காலில் உருவாகக்கூடிய வெப்பமண்டல சூறாவளிகள் சைக்ளோன்ஸ் இது வந்து தமிழக கடற்கரையை பயங்கரமாக தாக்குது. வெள்ளப்பெருக்கு, உயிர் சேதம், பொருட்சேதம் இது வந்து இந்த மாநிலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. புயல் தாக்கக்கூடிய தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடை 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஹை, வெரி ஹை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள், மிதமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் குறைஞ்ச அளவில் பாதிக்கப்பட பகுதிகள்னு 5ஆக பிரிக்கிறாங்க. சென்னையோட வடபகுதி, காஞ்சிபுரத்தோட கிழக்கு பகுதி, விழுப்புரம், அப்புறம் கடலூர், புதுச்சேரி யூனியன் பிரதேஷ் இந்த பகுதிகள்லாம் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சாவூருடைய சவுத் பார்ட்டு, புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டத்தோடைய ஈஸ்டர்ன் சைடு, விழுப்புரம் அதனுடைய சென்ட்ரல் பார்ட்டு, திருவண்ணாமலை அதனுடைய ஈஸ்டர்ன் ஏரியாஸ், காஞ்சிபுரம், வேலூர், அப்புறம் சென்னையோடைய நார்த் சென்னை இந்த பகுதிகள்லாம் அதிகமாக பாதிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிஸ்க் ரிடக்ஷன் மெசேஜ் இது எப்படின்னா பிஃபோர் ரிஸ்க் ரிடக்ஷன் இந்த மாதிரி சைக்ளோன் வரும்போது நாம் என்ன மாதிரி மெஷர்ஸ் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா பிஃபோர் முன்னாடி இக்னோர் ரூமர்ஸ் முதல்ல வதந்திகளை நம்ம நம்பக்கூடாது. இக்னோர் ரூமர்ஸ், ஸ்டே காம், டோன்ட் பி பேனிக் பதட்டப்படாமல் இருக்கணும். கீப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜ் டு என்ஷோர் கனெக்டிவிட்டி. யூஸ் SMS, லிசன் டு ரேடியோ, வாட்ச் டிவி, read newspapers for weather updates. Keep your documents and valuables in waterproof containers. Prepare an emergency kits with the essential items for survival. Secure your house. Carry out repairs. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வதந்திகளை நம்பக்கூடாது, அமைதியாக இருக்கணும், பதட்டம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் அதெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கணும், பேட்ரி ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், SMS பார்க்கணும், ரேடியோ டிவியில் வரக்கூடிய விஷயங்களை அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வெதர் ரிப்போர்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விலை மதிப்பான பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது அப்புறம் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கண்டெய்னரில் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அவசரகால மூட்டை தொகுப்பை தயார் நிலையில் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோமா எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிறத நாம் கவனிச்சுட்டே இருக்கணும். டோன்ட் லீவ் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் லூஸ். அப்புறம் அன்டைடு கேட்டில் ஆர் அனிமல்ஸ் ஃபார் their சேஃப்டி. Fishermen should keep a radio set with extra batteries handy. Keep boats and rats tied up safely and don't venture out in the sea. அதேமாதிரி கூர்மையான பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் வெளிப்பகுதிகளில் நம்ம போடக்கூடாது. அது நமக்கு எப்போ வேணாலும் பாதிப்பு உருவாகலாம். அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் அனிமல்ஸ் கால்நடைகள் அதையெல்லாம் கட்டி வைக்கக்கூடாது. பாதுகாப்புக்காக அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஆவுத்து விட்டுறோம். ஏன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்போமே ஒழிய அந்த டைமில் அனிமல்ஸை பற்றி நமக்கு நினைக்க தோணாது. ஸோ அதுகளை என்ன பண்ணிடணும், முதல்ல டைப் பண்ணியிருந்தோன்னா அதை ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீனவர்கள் வந்து என்ன பண்ணனா எக்ஸ்ட்ரா பேட்டரியோட ஒரு ரேடியோ கையில் எப்பயும் வச்சுக்கணும். இந்த காலங்களில் கடலுக்கு அவங்க போகக்கூடாது. தன்னுடைய போட்ஸு ராஃப்ட்ஸ் அதெல்லாம் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். டியூரிங் புயலில் ஒரு வேளை சிக்கிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் த ஓல்ட் அண்ட் யங். கீப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். சுவிட்ச் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஸ்டே இன் அன் எம்டி ரூம். Movable items should be kept securely tied. Try to help younger neighbors but don't go out during cyclones.
புயலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா வயசானவங்க குழந்தைங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள வீட்டில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எம்டியான ரூமில் நம்ம இருந்துக்கிறது நமக்கு சேஃப்டி. நகரக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். இதெல்லாம் புயல் வரும்போது நம்ம மாட்டிக்கிட்டோன்னா இருக்கக்கூடிய நடவடிக்கைகள். தென் ஆஃப்டர், புயலுக்கு பின்னாடி, those who shifted to the cyclone center must remain there till instructions are received. Strictly avoid loose electrical wires after the cyclone. Beware of snakes and other animals immediately after the cyclone. Clear debris and carcasses from near the premise after the cyclone and report losses truthfully and accurately to the authorities. புயலுக்கு பின்னாடி புயல் நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டாலோ அறிவுரைகள் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கியிருக்கணும். புயலுக்கு பின்னாடி எலக்ட்ரிக்கல் ஒயர் அதெல்லாம் தொடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. புயலுக்கு பின்னாடி பாம்பு பூச்சிக்கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். கட்டடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், விலங்குகளோட இறந்த உடல்கள் இதெல்லாம் உடனே அப்புறப்படுத்த, ஏன்னா ஸ்மெல் வந்துடும், அதுலேருந்து நிறையா கிருமிகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நாம் க்ளீன் பண்ணணும். இழப்பின் உண்மையான மதிப்பு ஆஃபீஸர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு இழப்பு இருந்ததோ அதை மட்டும் உண்மையான தகவல்களை கவர்மெண்ட்டுக்கு நாம் கொடுக்கணும். தென் ட்ராட் அப்படின்னா வறட்சி. தமிழ்நாடு இஸ் வாட்டர் டெபிசிட் ஸ்டேட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் எ ரெகுலர் ஒன் அண்ட் நாட் எ சீசனல் ஒன். It depends mostly on northeast monsoon for its rain. Its failure ends in disastrous. To manage the water deficit, rainwater harvesting and water conservation methods have to be implemented strictly. வறட்சி. தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலம்னு சொல்கிறோம். இது குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது நிரந்தரமாக காணப்படக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. நமது மாநிலமானது நீர் தேவைக்கு பருவமழையை தான் பெரிதும் நம்பிட்டுருக்குறோம். இந்த பருவமழை பொய்த்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகுது, வறட்சி அப்படிங்கிற நிலைமையில் நம்ம தள்ளப்படுறோம். சம் மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் ஆர், இதனால் நம்ம வாட்டரை கன்சர்வ் பண்ணிக்கணும். என்னென்ன மெத்தட்ஸில் நம்ம கன்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பொல்யூஷன். ஃபஸ்ட்டு நீர் மாசுபடுறதை தடுக்கணும். தென் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், நீர் மறுசுழற்சி பண்ணணும். ரேஷனல் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும். தென் ரெனோவேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸஸ், யூஸ் ஆஃப் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ், இன்க்ரீஸிங் ஃபாரஸ்ட் கவர், சேஞ்சிங் கிராப் பேட்டர்ன், flood management and use of geothermal water are some of the major water conservation methods. நீர் மாசுபடுறதை தடுக்கணும், நீர் மறுசுழற்சி பண்ணணும், சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் மேலாக வேணும். தென் மரபு வழி நீர் வளங்களை புதுப்பிக்கணும், நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தணும், காடுகளோட பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் பயிரிடக்கூடிய முறைகளை மாற்றணும், வெள்ளப்பெருக்கு வேளாண்மை, புவி வெப்ப நீர் பயன்பாடு, இதெல்லாம் சில நீர் வளத்தை பாதுகாக்கக்கூடிய சில மெத்தட்ஸ். தென் ஃபயர் ஆக்சிடெண்ட், காட்டுத்தீ சொல்லுவோம் இல்லையா. எஸ், தமிழ்நாடு இஸ் எ tropical state. The high temperature during summer leads to occasional forest fire in deciduous and thorn forest. தமிழ்நாடு ஒரு வெப்பமண்டல இடத்துல இருக்கிறதுனால கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பத்தின் அளவு, இலை உதிர், அப்புறம் முட்புதர் காடுகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதிகமாக திடீர்னு காட்டு தீ ஏற்பட்டுரும். அந்த பாறைகள் இருக்கும் இல்லையா, அது உரசும் போது ஏற்படக்கூடிய தீயானது அந்த சருகுகளை பட்டு காஞ்ச இலைகளில் பட்டு டக்குன்னு தீ உருவாயிடும். ரிஸ்க் இது நம்ம சமீபத்தில் எப்போ நடந்தது அப்படின்னா, மார்ச் மாதம் 2018 சென்னை, ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த 37 மெம்பர்ஸ் ட்ரெக்கிங் போனாங்க குரங்கணி ஹில்ஸில். அங்கே முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா. இதில் கிட்டத்தட்ட 37 மெம்பர்ஸ் போனாங்க, இல்லை 23 மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் February 15th ஏப்ரல் 15th வரைக்கும் 2 மாதத்துக்கும் கம்பல்சரி ட்ரக்கிங்க்கு ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க, ட்ரக்கிங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தென் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் என்ன மாதிரி பண்ணிக்கணும், தீ விபத்துக்கு முன்னாடி, பிஃபோர். கிரியேட் டிஃபென்சிபிள் ஸ்பேஸ் டு செப்பரேட் யுவர் ஹோம் ஃப்ரம் ஃப்ளேமபிள் வெஜிடேஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ். Follow all local fire and building codes. Keep all trees and shrubs trimmed.
Use approved fire resistant materials. Make evacuation plans with family members, which include several options with an outside meeting place. ஏற்படுறதுக்கு முன்னாடி எளிதில் சீக்கிரமாக தீப்பற்றக்கூடிய தாவரங்கள் அந்த மாதிரி பொருட்கள் இருந்து போதுமான இடைவெளி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் இடைவெளி விட்டு குடியிருப்புகளை ஏற்படுத்தணும். உள்ளூர் கட்டட தீ விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மரங்கள் செடிகள் உயரத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். ரொம்ப ஹைட்டாகவும் போகக்கூடாது. தீ பிடிக்காத அப்ரூவ்டு ஃபயர் ரெசிஸ்டண்ட் பொருட்களை பயன்படுத்தணும். ஃபேமிலி மெம்பர்ஸோட பாதுகாப்பான இடங்களுக்கு எப்படி நம்ம வெளியேறணும் அப்படிங்கிற வழிமுறைகளை ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நாமளே சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். டியூரிங் அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, listen to radio, watch TV, read newspapers for updates. If adequate water are available, fill buckets with water. Turn a light on a room in case of smoke. Turn off gas and electrical appliances and be ready to evacuate all family members. ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர்ஸ் அது மூலமாக நம்ம வந்து நியூஸ் எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பக்கெட்ஸில் போதுமான அளவுக்கு வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயாவது புகை மூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு லைட் ஏற்படுத்திக்கணும். அப்புறம் கேஸ் சிலிண்டர்ஸ் அதோட எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். எல்லா உறுப்பினர்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வெளியேறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ஃபயர் ஆக்சிடெண்ட். Check with the fire officials before attempting to return to your home. Use caution when re-entering a burned area. Flare-ups can occur. Check grounds for hot spots and check the roof and exterior areas for sparks and embers. தீ விபத்துக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃபயர் சர்வீஸ் அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப்னால தான் நம்ம உள்ளே போகணும். தீனால் எரிஞ்ச பொருட்களை அதில் வந்து தீ ஜுவாலை ஸ்பார்க்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து நம்ம பயன்படுத்தணும் எந்த ஒரு பொருளையும். அந்த பகுதியில் நுழையிறதுக்கு முன்னாடி நிறைய எச்சரிக்கை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அறைகளில் தீ உள்ள பகுதிகள், கூரை பகுதிகள், விளிம்பு பகுதிகள், வெளிப்பகுதிகள் இங்கெல்லாம் ஸ்பார்க்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் கையை வைக்கணும். அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். லாஸ்ட் ஒன், சுனாமி. Though tsunami is not a common one in India, it's an accident in 2004 alerted India and the state of Tamil Nadu on its aspect. இந்தியாவில் சுனாமிங்கிறது பொதுவானதாக இல்லை அப்படின்னாலும் கூட 2004 நடந்த சுனாமி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா. 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு இந்தியன் நேரப்படி காலையில் 7:29 உருவான சுனாமி வந்து நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக நிறைய பாதிச்சுது. அதனோட ரிஸ்க் ரிடக்ஷன் மெசர்ஸ் என்ன அப்படின்னா, ரிஸ்க் ரிடக்ஷன் மெசர்ஸ் பிஃபோர் சுனாமிக்கு முன்னாடி, இஃப் யூ லிவ் இன் கோஸ்டல் ஏரியா, நோ அபவுட் சுனாமி ரிஸ்க் அண்ட் லோக்கல் வார்னிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். டெவலப் ஹவுஸ்ஹோல்ட் எமர்ஜென்சி பிளான். நோ வேர் த நியரஸ்ட் ஹை கிரவுண்ட் இஸ் அண்ட் ஹவு யூ வில் ரீச் இட். சுனாமிக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, கடல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருந்தோம் அப்படின்னாக்கா சுனாமி அலைகளுடைய தாக்கங்களையும் உள்ளூர் எச்சரிக்கை தொடர்பான நடவடிக்கைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். அவசர குடியிருப்பு மேம்பாட்டு திட்டங்களை நம்ம பிளான் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய உயரமான நிலப்பகுதி, அப்புறம் அது எப்படி நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டியூரிங் சுனாமியின் போது டேக் யுவர் கெட் அவே கிட். டோன்ட் ட்ராவல் ஏரியாஸ் அட் ரிஸ்க். Move immediately nearest high ground. If you can't escape tsunami, go to an upper story of the building or climb onto a roof of tree or grab a floating objects. Never go to the shore to watch tsunami and listen to local radio stations as emergency management. சுனாமியின் போது தயாராக வச்சுருக்கக்கூடிய உடைமைகள் கிட் அதோட வெளியில் போயிடணும். ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய உயரமான பகுதிகளுக்கு போயிடணும். கட்டடங்களை உயரமான மாடிகளில் அல்லது மரங்களில் ஏறிக்கணும். அப்புறம் மிதக்கக்கூடிய பொருட்களை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், பற்றிக்கணும். கடலோர பகுதிகளுக்கு போய் சுனாமியை வேடிக்கை பார்க்க போகிறேன் அப்படின்னு நாம் செய்யக்கூடாது. அந்த இடத்துக்கே போகக்கூடாது. லோக்கல் ரேடியோவோட அனௌன்ஸ்மெண்ட்டை அதை நாம் கம்ப்ளீட்டாக கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஆஃப்டர் சுனாமி, கண்டினியூ டு லிசன் டு த ரேடியோ. டோன்ட் ரிட்டர்ன் டு த எவாக்குவேஷன் zone until authorities have given all clear. Check yourself for injuries
அண்ட் கெட் ஃபஸ்ட் எய்ட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். சுனாமிக்கு பின்னாடி ரேடியோ நியூஸை கேட்கணும். ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து தகவல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அந்த நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அங்கேயே இருக்கணும். காயங்களை பற்றி சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு முதல்ல ஃபஸ்ட் எய்ட் நம்ம பண்ணிக்கணும். அதுமாதிரி மற்றவங்களுக்கும் நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கணும். தென் லாஸ்ட் ஒன் எர்த்குவேக்ங்கிறது நில அதிர்வு. இந்தியா இஸ் a vast country which experiences many earthquakes at different periods. Generally, high-risk zones of the country are located in the north and central parts. The state of Tamil Nadu is located in the moderately low-risk zone. நில அதிர்வுங்கிறது இந்தியா ஒரு பரந்த விரிஞ்ச நாடு இல்லையா. பொதுவாக நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா பகுதிகளில் தான் அதிகமான லெவலில் இந்த நில அதிர்வு எர்த்குவேக் இருக்குது. அதனால் அந்த பகுதிகளில் தான் பாதிப்புகள் இருக்குது. நம்மலாம் சென்ட்ரல் பிளேஸ் சவுத் பிளேஸில் இருக்கிறோம். ஸோ நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. தென் ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ், அபாய நேர குறைப்பு நடவடிக்கைகள் எப்படி பண்ணிக்கணும். டியூரிங் நில அதிர்வின் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, டேக் கவர் அண்டர் எ ஸ்ட்ராங் டேபிள் ஆர் எனி அதர் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ரிமைன் அண்டர் கவர் அன்டில் த ஷேக்கிங் ஸ்டாப்ஸ். நில அதிர்வு முழுசும் முடிகிற வரைக்கும் கனமான மேஜை அல்லது மரத்தால் ஆன பலகைகளை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கீழே நாம் உட்காந்துக்கணும். ஆஃப்டர் நில அதிர்வுக்கு பின்னாடி proceed cautiously once the earthquake has stopped and always avoid roads, bridges that might have been damaged by the earthquake. நில அதிர்வு நின்ன பின்னாடி ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். நில அதிர்வுனால பாலங்கள், பாதைகள் இதெல்லாம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. We will meet in the next class. Thank you students.